எழுபது ஆண்டுகால வரலாறு கொண்ட திமுகவுக்கு 7 மாதங்களுக்கு முன்பு ஒப்பந்தமான ஐபேக் சொல்வதுதான் வேத வாக்காக மாறியிருக்கிறது. ஐபேக்கின் ஆலோசனைப்படி கொரோனா தொற்றை காரணம் காட்டி சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க திமுக தயாராகிவிட்டதாக செய்திகள் கசிகின்றன. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் முதற்கட்ட பட்டியலை திமுக தலைமை தயார் செய்துவிட்டது. அதனை ஐபேக் டீமுக்கு அனுப்பி அத்தனை நபர்கள் குறித்த விவரங்களையும் கிராஸ் செக் செய்ய சொல்லியிருக்கிறார்களாம். இவற்றில் சென்னையில் உள்ள 22 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைத்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள 22 சட்டமன்ற தொகுதிகளில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 7 தொகுதிகளையும் திமுக 15 தொகுதிகளையும் கைப்பற்றியது. கைப்பற்றிய 7 தொகுதிகளில் ஒன்றான ஆர்கே நகர் தொகுதியை அதிமுக டிடிவி தினகரனிடம் இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த தேர்தலில் கை நழுவிய 7 தொகுதிகளையும் விடக்கூடாது, அதே நேரம் கையில் இருக்கும் 15 தொகுதிகளும் கையை விட்டு சென்றுவிடக்கூடாது என்பதில் திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதியாக உள்ளாராம். அதனால்தான் 50 வயதுக்குள் இருக்கும் நபர்களைத்தான் வேட்பாளராக நிறுத்த இருக்கிறார் ஸ்டாலின். முதலில் சென்னையில் உள்ள 22 தொகுதிகளின் திமுக வேட்பாளர்கள் பட்டியலை காண்போம். திருவொற்றியூர். வடசென்னையில் திமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய கேபிபி சாமி காலமானதால் அவரின் சகோதரர் கேபிபி சங்கரை களமிறக்க முடிவெடுத்த ஸ்டாலினை ஐபேக் சொன்ன ஐடியா யோசிக்க வைத்ததால் மாநில மாணவரணி துணைச் செயலாளர் கவி கணேசன் என்பவரை வேட்பாளராக நிறுத்த உள்ளார்கள். ராயபுரம். இந்த தொகுதியில் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமாரின் தொடர் வெற்றியை முறியடிக்கும் வகையில் திமுகவில் உள்ள ஒரே மீனவர் சமூக விஐபியான கேபிபி சங்கரை வேட்பாளராக நிறுத்துமாறு ஐபேக் யோசனை சொன்னதை அடுத்து ஸ்டாலினும் கேபிபி சங்கரை திருவொற்றியூர் தொகுதிகளில் நிற்க வைக்காமல் ராயபுரம் தொகுதியில் நிற்க வைக்க ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனாலும் சங்கர் மீது பல்வேறு அதிருப்திகளும் பிரச்சனைகளும் இருப்பது கட்சி மேலிடத்தை யோசிக்க வைத்திருக்கிறதாம். துறைமுகம். சென்னையின் சூப்பர் மாவட்ட செயலாளராக விளங்கி வரும் கிழக்கு சென்னை மாசே சேகர்பாபு தான் இங்கு மீண்டும் களம் காண்கிறார். கொளத்தூர். இந்த முறை ஸ்டாலின் இங்கு போட்டியிடப் போவதில்லை என்ற உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனெனில் 2011 மற்றும் 2016 இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்டாலினால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. சென்டிமெண்டாக கொளத்தூர் தொகுதியை விட்டுக் கொடுக்க முடிவெடுத்துள்ளார். ஸ்டாலினிடம் இருந்து தொகுதியை கைப்பற்ற பலரும் முட்டி மோதுகின்றார்கள். ஆனால் ஸ்டாலினின் சாய்ஸோ அவரது மகன் உதயநிதி. இருமுறை ஜெயித்து தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் செய்து கட்டுக்கோப்புடன் வைத்திருக்கும் கொளத்தூர் தொகுதியை வெளிநபர்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உதயநிதியை நிறுத்த ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளார். ஆனால் சேப்பாக்கம்தான் வேண்டும் என்பதில் உதயநிதி உறுதியாக இருக்கிறார். அதனால் இங்கு கடைசி நேரத்தில் தான் வேட்பாளர் தேர்வு நடக்கும். ஆர்கே நகர். தற்போது ஆலங்குளம் எம்எல்ஏவாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகின்ற நிலையில் அவருக்கு ஆர்கே நகர் தொகுதியை கொடுப்பதாக தலைமை முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பூர். 2019 நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து பெரம்பூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போது திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் AET சேகர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இம்முறையும் அவருக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள். எழும்பூர் தனி தொகுதியான இதில் தற்போது திமுக எம்எல்ஏ ரவிக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் மாநில செய்தி தொடர்பாளர்களான தமிழன் பிரசன்னா மற்றும் பரந்தாமன் என இருவரும் சீட் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சேப்பாக்கம். திருவல்லிக்கேணி மறைந்த மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் தொடர்ந்து இருமுறை ஜெயித்த தொகுதி இது. இத்தொகுதியில் உதயநிதி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் இங்கு போட்டியிடுவார் என உறுதியாகிவிட்டது. திருவிக நகர். ரிசர்வ் தொகுதியான இதில் திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் தாயகம் கவி எம்எல்ஏவாக இருக்கிறார். உதயநிதியுடன் நெருக்கமாக இருப்பதால் மீண்டும் இவருக்கே சீட் கிடைக்கும் என தெரிகிறது.